ஸோ உலக வங்கி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி என்று சொல்லக்கூடியது. அதாவது மறுகட்டமைப்பு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி அப்படிங்கிறத நம்ம இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறத இதை நம்ம ஷார்ட் இப்படி சொல்கிறோம். சரிங்களா? இஸ் காமன்லி நோன் ஆஸ் வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? இட் வாஸ் செட் அப் இன் 1944 in order to reconstruct and rehabilitate first world was affected countries of Europe and assist in the development of developing countries. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மறுகட்டமைப்பு மேம்பாட்டு பன்னாட்டு வங்கி பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம உலக வங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்போ வடிவமைக்கப்பட்டது, எப்போ வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா 1944 அமைக்கப்பட்டது. எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா நாடுகளுக்கு உதவி செய்ய தான் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து உலக நாடுகள் அனைத்துக்கும் உதவி செய்வதற்காகத்தான் இந்த உலக வங்கி வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? தென் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் வார் அஃபெக்டட் கண்ட்ரிஸ், ஸோ போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கடன் உதவி செய்யும் நோக்கத்தோடு இந்த உலக வங்கி வந்து செயல்பட்டு வருது. சரிங்களா? தென் இட் இஸ் லொக்கேட்டட் அட் வாஷிங்டன் டிசி. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் தலைநகரத்தில் இருக்குது. ஓகேங்களா? இட் ஹேஸ் இட்ஸ் அஃபிஷியல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அலுவலகம் அனைத்து நாடுகளிலுமே இருக்கு. ஓகேங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே இதனுடைய வேர்ல்டு பேங்கினுடைய அலுவலகம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஐபிஆர்டினுடைய வேர்ல்டு பேங்கினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நோக்கமா இருக்கும், இந்த என்ன நோக்கத்தோடு இந்த வணிக வங்கி வந்து இந்த உலக வங்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி ஆர் பிரீஃப்லி மென்ஷன்டு ஹியர் அண்டர். ஸோ என்னென்ன நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு உண்மையான பார்க்கலாம். ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல் டு மெம்பர் கண்ட்ரீஸ். சரிங்களா? டு ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டெவலப் தேர் வார் அஃபெக்டட் எக்கானமி. ஓகேங்களா? அதாவது அந்த உலக போர் இருக்குங்களா, வார் அஃபெக்டடு போர் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ போர் நடக்கும்போது அந்த உலக நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த உலக போரில் பாதிக்கப்பட்ட நாடுகளை வந்து சீரமைக்கும் விதமாக, சரிங்களா, வளர்ச்சியடை செய்வதற்காகவும் இதனுடைய இந்த வேர்ல்டு பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே முன்னேறுவதற்காக ஒரு கேபிட்டல் வந்து கொடுத்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுது இந்த வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ப்ரொமோட்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெம்பர் கண்ட்ரிஸ். அடுத்தது, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இதனுடைய உறுப்பினர் நாடுகள், அவங்களுக்கு வந்து ஒரு வகையான கேபிட்டலை கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது என்கரேஜ் பண்ணுறது, அந்த கண்ட்ரி வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான சப்போர்ட்டை வந்து இந்த வேர்ல்டு பேங்க் வந்து செய்யுது. நெக்ஸ்ட்டு, ப்ரொவைடிங் கேரண்டீஸ் ஃபார் லோன்ஸ் granted to small and large units and other projects of member countries. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு என்ன செய்யுது அப்படின்னா ஸ்மால் அண்டு லார்ஜ், சிறிய பெரிய யூனிட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நாடுகளில் அந்த துவக்கப்பட்ட அந்த தொழில் திட்டங்களுக்கு கடன்களை வந்து கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது, ensuring implementation of development projects so as to transform the war affected economy into peace economy. அடுத்தது, இந்த வார் அஃபெக்டட் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளை வந்து வளர்ச்சியடைய செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பல்வேறு வகையான அந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து அமல்படுத்தி உறுதி செய்யவும் செய்கிறது இந்த வேர்ல்டு பேங்க். நெக்ஸ்ட், ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபார் என்சூரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஈக்குவலிபிரியம் அண்ட் பேலன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அந்த நீண்டகால ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல், ஸோ அந்த நீண்டகால மூலதனத்தை வந்து கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா என்சூரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாணிக செலுத்து நிலை, ஸோ அந்த சமமான வளர்ச்சியை வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம், சமமான அந்த வளர்ச்சியை வந்து உறுதி செய்வதற்காக இந்த உலக வங்கி
இந்தந்த இந்த மாதிரியெல்லாம் நோக்கத்தோடு வந்து செயல்படுகிறது. சரிங்களா? ஸோ வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு நோக்கத்தோடு தான் செயல்பட்டுட்டு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த ஐபிஆர்டி வேர்ல்டு பேங்க்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The main functions of the World Bank are stated below. இந்த உலக வங்கியினுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம முன்பு என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அசிஸ்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார் அஃபெக்டட் கண்ட்ரிஸ். போரினால் பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளினுடைய சீரமைப்புக்காக உதவுறது. அடுத்தது, ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் growth அண்ட் பேலன்ஸ் growth ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அடுத்தது, எக்கனாமிக் growth, அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக அந்த சீரான வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது இந்த வேர்ல்ட் பேங்க் பண்ணது. நெக்ஸ்ட்டு, ப்ரொமோட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் லைக் எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட் டெவலப்மெண்ட் எக்ஸட்ரா இன் மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெம்பர் கண்ட்ரீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட் ஃபெசிலிட்டி, ரோட் டெவலப்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகளை வந்து ஊக்குவிக்குது, டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த வேர்ல்ட் பேங்க். அடுத்தது, encouraging agricultural and industrial development in developing countries by providing adequate resources. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த போதுமான வகையான அந்த வளங்களை கொடுத்து அந்த வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த விவசாயம், இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஊக்குவிக்க செய்யுது. நெக்ஸ்ட்டு, ப்ரொவைடிங் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் சானிடேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இன் மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு ப்ரொவைடிங் சானிடேஷன், அந்த சுகாதாரம் கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, ஹெல்த் கேர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அந்த கல்வி, சிறிய அளவிலான அந்த நிறுவனங்களை வந்து ஊக்குவிப்பதற்கு தேவையான பல்வேறு வகையான சோர்சஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த வேர்ல்டு பேங்க். நெக்ஸ்ட்டு, இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ் by providing assistance by removing poverty, raising productivity, providing technical support and conducting research and development. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, poverty, அந்த வறுமையை வந்து போக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும், raising productivity, அந்த உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும், providing technical support, தொழில்நுட்பம் வந்து அதிக அளவில் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும், conducting research and development, அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்வது, வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் பல்வேறு வகையான செயல் திட்டத்தோடு அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து செயல்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன தமிழில் சொல்லணும்னா பன்னாட்டு நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறத. International Monetary Fund IMF is an international organization headquartered in Washington DC. ஓகேங்களா? இது இந்த பன்னாட்டு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் வாஷிங்டனில் இருக்குது. ஓகேங்களா? இட் ஹேஸ் எ மெம்பர்ஷிப் ஆஃப் 189 கண்ட்ரிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 189 நாடுகள் வந்து இந்த IMFல வந்து மெம்பராக இருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இன் 27 டிசம்பர் 1945 அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் அந்த மாநாட்டின் அடிப்படையில் இது வந்து உருவாக்கப்பட்டது இந்த IMF. ஓகேங்களா? அடுத்தது, இட் ப்ரொவைட்ஸ் ஷார்ட்டர் லோன் டு மெம்பர் கண்ட்ரீஸ் டு தயர் கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா? ஸோ இது என்ன நோக்கத்துக்கு செயல்படுது பாருங்க. இந்த உறுப்பினர் நாடுகளினுடைய அந்த வாணிப செலுத்து நிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை சமமற்ற நிலையை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த சமமான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு குறுகிய கால கடன்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது வேலை தான் இந்த IMF.
ஓகேங்களா. ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த ஷார்ட் டேர்ம் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணி ஷார்ட் டேர்ம் லோனை கொடுத்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல சரியா வச்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஐஎம்எஃப் வந்து செயல்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஐஎம்எஃப்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். Objectives of IMF. The objectives of IMF are mentioned below. பாருங்க, promoting international monetary cooperation. ஸோ இந்த பன்னாட்டு நாணய நிதியம் என்ன பண்ணுது பாருங்க, ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷன், அந்த ஒத்துழைப்பை வந்து ஊக்குவிக்க செய்யுது இந்த ஐஎம்எஃப். ஓகேங்களா. அடுத்தது என்ஷூரிங் பேலன்ஸ்டு இன்டர்நேஷனல் ட்ரேடு, சமச்சீராக பன்னாட்டு வணிகத்தை வந்து உறுதிப்படுத்த செய்கிறது இந்த ஐஎம்எஃப். அடுத்தது என்ஷூரிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, இந்த பரிமாற்ற விகிதத்தினுடைய நிலைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தவும் செய்கிறது. நெக்ஸ்ட் எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் எக்ஸ்சேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை ப்ரொமோட்டிங் மல்டிலேட்ரல் பேமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் எக்ஸ்சேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை ப்ரொமோட்டிங் மல்டிலேட்ரல் பேமெண்ட்ஸ். ஸோ மல்டிலேட்ரல் பேமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த பல்முனை செலுத்துதலை, மல்டிலேட்ரல் பேமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்முனை செலுத்துதலை வந்து ஊக்குவிப்பதன் வாயிலாக அந்த கட்டுப்பாடுகளை வந்து நீக்குதல், குறைத்தல், அதான் எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் எக்ஸ்சேஞ்ச், அந்த கட்டுப்பாடுகளை வந்து குறைக்கவும் அதை நீக்கவும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இந்த ஐஎம்எஃப் வந்து செய்யுது. நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் டு மெம்பர் கண்ட்ரீஸ் ஃபார் கரெக்டிங் இம்பேலன்ஸ் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். அடுத்தது இந்த நாடுகளினுடைய வாணிபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமநிலையில சரி செய்வதற்கும் அந்த மெம்பர் கண்ட்ரீஸினுடைய பொருளாதாரம் வந்து மேம்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஐஎம்எஃப் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் மினிமைசிங் இம்பேலன்ஸ் இன் குவாண்டம் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ அடுத்தது இந்த செலுத்தல் சமநிலையில் ஏற்படக்கூடிய அந்த சமமற்ற நிலையை வந்து குறைக்கவும் செய்கிறது, மினிமைசிங் இம்பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து இந்த செலுத்து சமநிலையில் ஏற்படக்கூடிய அந்த சமமற்ற நிலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஐஎம்எஃப் வந்து செயல்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் ஆர் enumerated below. First one, it acts as short-term credit institution at the international level. இது நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பார்த்து தான். அதாவது பன்னாட்டு அளவில் அந்த குறுகிய கால கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஐஎம்எஃப். ரெண்டாவது, it provides machinery for ordinary adjustments of exchange rates. அடுத்தது இந்த பரிமாற்றத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான அந்த சரிகட்டுதல், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அந்த சரிகட்டுதல் வந்து செஞ்சு கொடுக்குது இந்த ஐஎம்எஃப். நெக்ஸ்ட், இட் ஹேஸ் a reservoir of currencies of the member countries from which a borrower can borrow currencies of other nations. ஸோ அடுத்தது இந்தில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்களுடைய நாணயங்களை வந்து அவங்களே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படி அப்படின்னா, அதாவது கடன் வாங்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகளுடைய நாணயம் மதிப்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம். It has a reservoir of currencies of the member countries from which a borrower can borrow currencies other nations. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்தந்த நாடுகளினுடைய கரன்சியில் வந்து ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இட் ப்ரமோட்ஸ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்டு global growth of encouraging countries adopt sound economic and financial policies. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பன்னாட்டு நாணயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த வலுவான பொருளாதாரம் வந்து வலுவடையணும் அப்படின்னா அந்த நிதி கொள்கையை வந்து பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு அந்த பொருளாதார நிலைத்தன்மையும் உலக அளவிலான வளர்ச்சிக்கும் வழிவகுக்க செய்யக்கூடியதான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட், இட் ஆஃபர்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு ஹெல்ப் மெம்பர் கண்ட்ரீஸ் strengthen and implement effective policies. ஸோ இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு பல்வேறு வகையான அந்த பாலிசிஸ், கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கொள்கையை வந்து வலுப்படுத்துவதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் தொழில்நுட்ப உதவியாகவும் பல்வேறு வகைகள் வந்து பயிற்சியையும் கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது. தென்
technical assistance is offered in formulating banking, fiscal, monetary and exchange policies. ஸோ அது மட்டும் இல்லாமல் வங்கியல், அந்த நிதி, நாணயம், பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த கொள்கையை வந்து வடிவமைப்பதிலும் கூட தொழில்நுட்ப அடிப்படையில் உதவியும் கூட செய்து கொடுக்கிறது இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸ் கரெக்ட் their imbalance in balance of payment. ஸோ அடுத்தது இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் உறுப்பினர் நாடுகளுடைய அந்த வாணிக சமநிலையை வந்து சமமற்ற தன்மையை வந்து சரி செய்வதற்காக உதவுகிறது இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் செயல்படக்கூடியது தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா?